பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறை வார்த்தை 34. இயேசு அவரிடம், மகளே, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவேதான் இந்த காணொளியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முகத்தை முகமுகமாய் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்காதபடி நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவருடைய வார்த்தைகளை கேட்காதபடி நம்மால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களை விட்டு அவர் பிரிந்து செல்ல மாட்டார், நீங்களும் அவரை விட்டு பிரிந்து செல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே, உங்கள் வேதனைக்கு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லுகின்றார். நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கவலையோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், என் மகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் மீது பரிவு கொள்கின்றார். குறிப்பாக நீங்கள் நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு இருக்கிறீர்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார். ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்களை தொட்டு குணமாக்கும்படியாக உங்களுடைய வீட்டிற்கு கடந்து வர சித்தமாய் இருக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார், மகளே, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாய் இரு என்று சொல்லுகின்றார். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த ஆறுதலான வார்த்தையை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் நமக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கின்றார், நல்ல ஒரு மருத்துவராய் இருக்கின்றார், ஒரு பரிகாரராய் இருக்கின்றார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். பெரும் பாடுபட்ட இரத்த போக்குடைய ஒரு சகோதரி தன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். எதற்காக? அவளுடைய உடம்பில் இருந்த அந்த பொல்லாப்பான நோய்க்காக மருத்துவர்களை எல்லாம் சென்று பார்த்து அனைத்து பணத்தையும் அவர் செலவழித்து விட்டார். அதனாலும் அந்த பணத்தை செலவழித்த பிறகும், நல்ல மருந்துகள் சாப்பிட்ட பிறகும் அவள் உதிரத்தில் உள்ள அந்த நோய் குணமாகவில்லை. அந்த இரத்த போக்குள்ள நோய் குணமாகாதபடி இருந்தது. எனவேதான் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சந்திக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரிடம் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை தேடி போகின்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊரிற்கு கடந்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட பிறகு அவர் எப்படியும் அந்த கூட்டத்தில் நான் என் ஆண்டவரை சந்திப்பேன் என்று உறுதி கொண்டு விசுவாசத்தோடு செல்லுகின்றார். ஒரு புறம் யூத சமுதாயம் கூடியிருக்கின்றது. ஏனென்றால் இரத்த போக்குள்ள பெண் தீட்டாக கருதப்படுகின்றாள் அந்த சமூகத்தில். எனவே அவள் வெக்கி தலை குனிந்து தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கின்றார். அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகில் சென்று அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவர் எதுவும் கேட்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவர் பேசவில்லை, அவருடைய முகத்தை பார்க்கவில்லை. பின்புறமாக சென்று ஆண்டவருடைய ஆடையை தொடுகின்றார். அந்த வேளையிலே ஆண்டவருடைய ஆடையை தொட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருந்து வல்லமை வெளிப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு கேட்கின்றார். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம்
30வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு சீடர்கள் சொன்னார்கள், இயேசுவே, மிகுதியான கூட்டமாய் இருக்கின்றது. உம்முடைய ஆடையின் விளிம்பை, உம்முடைய ஆடையை யாருனாலும் தொட்டிருக்கலாம். இந்த கூட்டத்தில் நான் எப்படி அதை பார்க்க முடியும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இல்லை, என்னுடைய உடலில் இருந்து வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்லுகின்றார். என்னிடம் இருந்து அந்த வல்லமை வெளியே சென்று நான் உணர்ந்தேன் என்று சொல்லுகின்றார். அந்த வேளையிலே அந்த சகோதரி தன்னுடைய ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்ட அந்த சகோதரி பூரணமாய் குணமடைந்ததை அவர் உணர்கின்றார். தன்னுடைய உள்ளத்தில் உணர்கின்றார், தன்னுடைய சரீரத்தில் உணர்கின்றார். எனவே அவர் பயந்து போய் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார். அந்த வேளையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மகனே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் நீ போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று சொல்லுகின்றார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான வார்த்தையை கேட்டதுமே அந்த சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலில் விழுந்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்திருக்கலாம். ஏனென்றால் அவர் அந்த வல்லமை உணர்ந்தபடியினால், அந்த அற்புதத்தை அனுபவித்தபடியினால் அவர் அந்த சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கண்ணீர் சிந்திருக்கலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் சகோதரியே, என் சகோதரனே, நீ நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றாயோ, உன் வேதனைக்கு ஒரு முடிவு இந்த நாளில் வரப்போகிறது என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்ட பிறகு எத்தனை முறை உண்மையிலேயே ஆண்டவரிடம் ஜெபித்திருப்பீர்கள்? அதற்கு முன்பாக நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ்ந்த நாட்களில் எத்தனை முறை ஆண்டவரை தேடி சென்றிருப்பீர்கள் என்று உங்களை ஆய்ந்து அறிந்து பாருங்கள். ஏனென்றால் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சாத்தான் நமக்கு எதிராய் எப்பொழுதும் நமக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டே இருப்பான். எனவே அவனுடைய பிடியில் இருந்து நாம் வெளியே வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும். அவருடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் கற்றுத்தரக்கூடிய பாடங்களை நாம் படித்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இல்லை என்றால் நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எந்த ஒரு அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேதனை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், இன்னொரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். பைபிளில் இருந்து லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு சகோதரி, ஒரு கைம்பெண், நைன் ஊரை சேர்ந்த ஒரு கைம்பெண், அவருக்கு ஒரே ஒரு மகன் இருக்கின்றார். அந்த மகன் இறந்து போய் விடுகின்றான். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயின் என்கின்ற அந்த ஊருக்கு கடந்து செல்லுகின்றார். அந்த ஊரின் வழியே செல்லுகின்றார். அப்பொழுது இந்த சகோதரி அந்த பாடையின் பின்பாக அவர் அழுது கொண்டே போகின்றார். அதை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி ஒரு அற்புதத்தை செய்கின்றார். அவரே போய் அந்த சகோதரியிடம் பேசுகின்றார். அவர் அந்த சகோதரியுடைய கண்ணீரை கண்டார். அவருக்கு யாரும் இல்லை, ஒரே ஒரு மகன் தான் இருந்தார். தன்னுடைய கணவனை இழந்து போய்விட்டார். அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை. அவருடைய கண்ணீரை கண்டு மனம் உறங்கி மனதுருகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகோதரியிடம் போய் பேசுகின்றார். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அருகில் சென்று அவர் பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்றார். அந்த சகோதரன் எழுந்தார். இறந்து போன அந்த சகோதரன் உயிர் பெற்று எழுந்ததை எல்லோரும் பார்த்தார்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், அந்த சகோதரி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எதையும் கேட்கவில்லை. ஆனால் அவருடைய வேதனையை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வேதனை அறிந்திருந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 13வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்று சொன்னார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே,
நீ பல காரியங்களை குறித்து அழுது கொண்டிருக்கின்றாயோ, உன்னுடைய வேதனை குறித்து அழுது கொண்டிருக்கின்றாயோ, எனக்கு யார் இருக்கின்றார் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கின்றாயோ, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தொடுகின்றார். அந்த ஏழை கைம்பெண்ணை உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் அற்புதத்தை செய்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்கின்றார். ஆனால் நீங்கள் விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடக் கூடாது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த விசுவாசத்தின்படி ஆண்டவரிடம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை தொடுவார், உங்களோடு கடந்து வருவார், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். உங்கள் வேதனைக்கு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிய வையுங்கள். அவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நேரத்தில் நாம் இப்போது ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஜெபித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலையிலே எங்களுடைய குடும்பத்தை தேடி நீர் வருகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது முகத்தை பார்த்த வேளையிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு பேசுவதற்கு நாங்கள் ஆசைப்படுகின்றோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடப்பதற்கு நாங்கள் பிரியப்படுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களை தேடி எங்களை ஆசீர்வதிக்க, எங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள், வேதனைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்ற எங்களுடைய குடும்பத்திற்கு கடந்து வந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பெரும் பாடுபட்ட அந்த இஸ்திரி உமது ஆடையின் விளிம்பை தொட்ட வேளையிலே உமது ஆடையின் விளிம்பில் இருந்து உமது வல்லமை வெளியிலே சென்று, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை சென்று அந்த மகளை முழுவதுமாய் பூரண குணமடைய செய்கிறே. அதே போல் தகப்பனே, இந்த நாளில் எங்களுடைய குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை நீர் தொட்டுவீராக, உமது அன்பு கரங்களினால் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை எடுத்து மாற்றும். ஒருவேளை அவர்கள் பாவம் செய்து ஆண்டவரே அந்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நோய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த நோய் உள்ள இடத்தில் உமது ஆணி தடும்புள்ள கரம் தொடுவதாக, பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக, உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாங்கி அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளுமே தேடக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களை மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அந்த நாளிலும் கூட தகப்பனே, அந்த நாயின் என்கின்ற ஊரில் உள்ள கைம்பெண்ணுடைய மகன் இறந்த வேளையிலே அந்த சகோதரன் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அந்த பாடையை தொட்டு அந்த சகோதரனை உயிர்த்தெழ செய்து மீண்டுமா இந்த குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையை கொடுத்தீரே, அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்தீரே, அழாதே என்று சொல்லி அந்த விதவையினுடைய கண்ணீரை துடைத்தேன் தெய்வமே. இந்த நாளிலும் ஆண்டவரே, வேதனையோடு நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்கள் வேதனைக்கு முடிவு வருமா என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர், எங்களுடைய தடைகளை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்கள் மீது மன துருக்கம் கொண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மீது மனம் இறங்கி நீர் பெரிய காரியங்களை செய்திடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது அன்பும் இரக்கம் கூட கடந்து வரும்படியாக ஜெபிக்கின்றோம். திரு பாடல்கள் 2வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நீர் விரும்பியதை கேளும், பிற நாடுகளை உனக்கு சொந்தமாக்குவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் விரும்புவது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, இந்த வேதனையில் இருந்து ஒரு முடிவு பெறும்படியான ஒரு வாழ்க்கை நாங்கள் விரும்புகிறோம் சுவாமி. உமது வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் கடந்து வரும் தடைகளை எடுத்து மாற்றும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அநேகம் அருட்சகோதர சகோதரிகள், குருக்கள் தனிமையில் இருப்பதை உணர்கிறார்கள், முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை நீர் தொடுவீராக. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டயபெட்டிக்ஸ் நோய் எடுத்து மாற்றும். ஆண்டவரே, அவருடைய உடலில் இருக்கக்கூடிய பல வகையான நோய்களை அழித்து விடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உமக்காக ஊழியம் செய்தவர்கள், அவர்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருச்சபை கட்டியெழு
எழுப்பக்கூடிய பலத்தை தாரும் ஆண்டவரே. குடும்பங்கள் எல்லாவற்றையும் திருக்குடும்பாய் மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. வேதனைக்கு முடிவு கொடுத்து விட்டதற்காக நன்றி சொல்லி துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாலையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். உங்கள் வேதனைக்கு முடிவு வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். வார்த்தையை விசுவசிப்போம். இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய அந்த அன்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வேதனைக்கு ஒரு முடிவை அருள்வாராக. ஆமென்.